Hi guys, welcome to Course Cracker. So இன்றைக்கி நம்ம Madras University Python practical பார்க்க போகிறோம். First question என்னென்னு பார்க்கலாம். Write a program to find sum of all item in a dictionary. ஸோ ஒரு டிக்ஷனரி இருக்க போது அந்த டிக்ஷனரியில் இருக்க வேல்யூஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆல்கரிதம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் step 1, initialize an empty variable sum to store the total sum. ஸோ நம்ம ஒரு எம்டி வேரியபிள் வச்சுருக்கணும். அந்த எம்டி வேரியபிளில் நம்ம டோட்டலாக என்னென்ன சம் ஆட் பண்ணுறோமோ அதை அதில் சேவ் பண்ண போகிறோம். ஓகே, அது வந்து ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு create a dictionary mydict with the specified key value pairs. ஸோ நம்ம ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த டிக்ஷனரியோட வேரியபிள் வந்து mydict-ன்னு சேவ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு வந்து ஸ்பெசிஃபைடு கீயும் இருக்கணும், அதுக்குரிய வேல்யூ பேர்ஸும் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆட் த வேல்யூ டு த ரன்னிங் டோட்டல் சம். ஸோ நம்ம ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம்ல, அந்த வேரியபிளில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ 1 இருக்குன்னு லூப்பில் 1 வருது. ஸோ 1 இருக்கும். செகண்ட் 500 வந்துன்னா 500 + 1 501. ஸோ அப்படி ரன்னிங் டோட்டல் சம்னா அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வர வேல்யூவை ஒரே வேரியபிள் ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேவா? தென் ஸ்டெப் 4, print the original dictionary and the total sum of values. ஸோ டிக்ஷனரியோட வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணுவோம். தென் அந்த சம் ஆஃப் வேல்யூஸ், அந்த டிக்ஷனரியில் இருக்க மொத்த வேல்யூஸோட டோட்டலையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் mydict-னு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அது வேரியபிள். டிக்ஷனரி ஃபைல்னால் நத்திங் பட் இந்த மாதிரி இருக்கணும். கேலி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஒரு கீ இருக்கணும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். ஓகே, இது கீ, அது வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸுன்றது வந்து கீ. ஸோ இந்த கீயை கால் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ 215 வரும். ஓகேவா? எப்பயுமே ஒரு டிக்ஷனரினா ஒரு கீ இருக்கணும், அதுக்குரிய வேல்யூ இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், print the dictionary. ஸோ டிக்ஷனரி என்ன, அந்த டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். நம்ம வச்சுருக்கோம்ல இந்த டிக்ஷனரி. ஸோ அந்த டிக்ஷனரி அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் டிக்ஷனரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இது mydict-ன்றது வேரியபிள். கமா கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அந்த வேரியபிளில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ சம்முன்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, sum = 0. ஸோ நெக்ஸ்ட்டு லூப் பண்ண போகிறோம் ஃபார் I in mydict. ஸோ இதுதான் லூப் பண்ணுறோம். ஓகே, டாட் வேல்யூஸ். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, டாட் வேல்யூஸ்னால் நார்மலாக நீங்கள் லூப் பண்ணிங்கன்னா டிக்ஷனரியோட கீ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது நார்மலாக ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக ஜென்ரலாக நீங்கள் லூப் பண்ணிங்கன்னா எப்படி காட்டுதுன்னு பாருங்கள். ஸோ XYZ. ஓகேவா? ஸோ இந்த XYZன்றது என்னது, இதோட கீ. ஸோ இந்த கீயை கால் பண்ணால் தான் இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வேல்யூ தான் ஆட் பண்ணணும், கீயை ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த வேல்யூ எப்படி கெட் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் அந்த டாட் வேல்யூஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது இருக்குல்ல, டாட் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் I in mydict டாட் வேல்யூஸ் கொடுக்குமா. ஸோ ஃபஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், இந்த கீயான எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் டாட் வேல்யூஸ்னு கொடுத்தோன்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 250. ஸோ அந்த 250 கெட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், அந்த இதில் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். சம் வந்து இப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்கா. 0 ப்ளஸ் சம்முன்ற வேரியபிள் என்ன இருக்குது, 0. ஸோ இந்த இடத்துல 0 வந்துடும். ப்ளஸ் I வேல்யூ என்ன, 250. ஸோ ப்ளஸ் 215 வந்துடுதா. ஸோ இதை ஆட் பண்ணி அகெயின் சம்முன்ற வேரியபிளே சேவ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 0ன்றது என்ன ஆகும்னா, ஆட் பண்ணதுக்கப்புறம் 215 சேஞ்ச் ஆகிடும். ஸோ செகண்ட் டைம் லூப் ரன் ஆகுமா, ரன் ஆகும்போது y டாட் வேல்யூஸ் கொடுத்து 500 எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ சம்மோட வேல்யூ ஆல்ரெடி என்ன இருக்குது, 250 இருக்கா. ஸோ 250 ப்ளஸ் இந்த டைம் லூப் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ 500. ஸோ 500 வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஸோ இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கும். இப்போ 750 சேவ் ஆகிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை டிக்ஷனரி வேல்யூஸ் கொடுத்தாலும் ஒன்று ஒன்றா அதுவே லூப் பண்ணிக்கும். ஓகேவா? அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டோட்டல் சம் ஆஃப் வேல்யூஸ் கமா சம் கொடுக்குறோம். ஸோ த டோட்டல் சம் ஆஃப் வேல்யூஸ்னு கொடுத்தோன்னா இது ஸ்ட்ரிங். ஸோ இது நார்மலாக பிரிண்ட் ஆகிடும். கமா கொடுத்து சம்முன்னு கொடுக்குறது இந்த வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளில் ஃபைனலாக டோட்டல் சேவ் ஆகிடும்ல, அந்த டோட்டல் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். ஸோ டிக்ஷனரி வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் சம் ஆஃப் வேல்யூஸ், அந்த டிக்ஷனரியோட வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.